வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் வீடியோவில் அப்படின்னா, ஸோ இப்போ 2021-22 அகடமிக் இயருக்கு டேர்ம் 1 டேர்ம் 2 அப்படின்னு 2 எக்ஸாமாக போர்ட்லேருந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டேர்மோட சிலபஸ் என்ன இருக்கும், அதோட எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படின்றத ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் டேர்ம் 2 பார்க்கலாம். இது வந்து கிளாஸ் 10க்கு. ஸோ கிளாஸ் 10 2021-22 இது வந்து போர்டில் கொடுத்த அந்த பிடிஎஃப் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு டேர்ம் 1க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா 50 மார்க்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அது எத்தனை நிமிஷம் அப்படின்னா 90 மினிட்ஸ் எழுத போகிறீங்க. தட் மீன்ஸ் 1.5 hour 50 மார்க்ஸ்க்கு எழுத போகிறீங்க. ஒன்லி 1 மார்க் மட்டும்தான். இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம் எழுத போகிறது. நீங்கள் இது எப்போ எழுத போகிறீங்கன்னா நவம்பர் டிசம்பர். அது கரெக்டான டேட் ஒன்றும் வரல, ஜஸ்ட் நவம்பர் டு டிசம்பர், நவம்பர் லாஸ்ட் அல்லாட்டி டிசம்பர் பிகினிங், அந்த டைமில் உங்களுக்கு இந்த எக்ஸாம் வரலாம். இப்போ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம். அதோட வெயிட்டேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டமில் 6 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, அல்ஜிப்ராவில் 10 மார்க்ஸ், கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் 6 மார்க், ஜாமெண்ட்ரியில் 6 மார்க், ட்ரிக்னாமெண்ட்ரியில் 5 மார்க், மென்சுரேஷனில் 4 மார்க், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி 3 மார்க். ஸோ இப்போ இதில் யூனிட் நமக்கு புக்கில் எப்படி வரும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்போ நம்பர் சிஸ்டம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா யூனிட் 1 நம்ம புக்கில் இருக்கிற ரியல் நம்பர்ஸ், அதுதான் நமக்கு நம்பர் சிஸ்டம். இப்போ எங்கள் சிலபஸ் பின்னாடி இருக்குது பாருங்கள், இப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இப்போ யூனிட் 1 நமக்கு சிலபஸ் என்னது, ரியல் நம்பர்ஸ். இப்போ ரியல் நம்பர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக், ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப்டர் ரிவியூவிங் ஒர்க் டன் இயர்லியர் அண்ட் ஆஃப்டர் illustrating தி மோட்டிவேட்டிங் த்ரூ எக்ஸாம்பிள்ஸ், டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நேஷனல் நம்பர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெர்மினேஷன் ஆர் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூனிட் ரியல் நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்பர் சிஸ்டம். ஸோ தட் மீன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு புக்கில் எது இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ யூனிட் 1 ரியல் நம்பர்ஸில் நமக்கு எக்ஸசைஸ் 1.1 கிடையாது. ஸோ டெக்ஸ்ட் புக்கில் பார்த்திங்கன்னா யூக்ளிஸ் டிவிஷன் பற்றி நமக்கு எதுவுமே சொல்லலை. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் எக்ஸசைஸ் 1.2 சிலபஸில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ரீவிசிட்டிங் இரேஷ்னல் நம்பர் எக்ஸசைஸ் 1.3யும் கிடையாது. ஸோ இரேஷ்னல் நம்பர் பற்றி உங்களுக்கு சொல்லலை. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.4 டெர்மினேட்டிங் ஆர் நான் டெர்மினேட்டிங் டெசிமல் உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. தட் மீன்ஸ் எக்ஸசைஸ் 1.2 அண்ட் எக்ஸசைஸ் 1.4 இருக்குது. எக்ஸசைஸ் 1.10 அண்ட் 1.3 இல்லை உங்களுக்கு சிலபஸில். யூக்ளிஸ் டிவிஷனை பற்றியும் இல்லை ரீவிசிட்டிங் இரேஷ்னல் அந்த நம்பர்ஸ் பற்றியும் உங்களுக்கு எதுவுமே சிலபஸில் இங்கே சொல்லலை. ஓகே, ஸோ அப்போது எக்ஸசைஸ் 1.1, 1.3 சிலபஸில் இல்லை ஃபஸ்ட்டு யூனிட். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு 6 மார்க் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட் அல்ஜீப்ரா. ஸோ அல்ஜீப்ராவில் மொத்தம் உங்களுக்கு 2 யூனிட் இருக்குது. ஒன்று பாலினாமியல்ஸ், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், 2 வேரியபிள்ஸ். தட் மீன்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா யூனிட் 2, யூனிட் 3. ஓகே, ஸோ இப்போ யூனிட் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் யூனிட் 2. Zeros of a polynomial, relationship between zeros and coefficient of a quadratic polynomials only அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1, 2.2 உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ எது இல்லை அப்படின்னா எக்ஸசைஸ் 2.3. ஸோ அந்த டிவிஷன் அந்த கான்செப்ட் வரும் பார்த்தீங்களா, இது இல்லை. ஸோ ரியல் நம்பர்ஸில் உங்களுக்கு எது இருக்குது, எக்ஸசைஸ் 1.2வும் 1.4ம் உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ எது இல்லை, 1.1, 1.3 இல்லை. யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா 2.1 அண்ட் 2.2 இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 2.2, ஸோ இதுவும் இருக்குது. ஸோ எது இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் ஆஃப் ஏ நம்பர்ஸ். ஸோ இதை டிவைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது உங்களுக்கு சிலபஸில் இந்த வாட்டி இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. ஸோ கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி அந்த யூனிட் உங்களுக்கே தெரியும், யூனிட் 7. ஸோ கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி யூனிட் 3 விட்டுட்டோம், அதை பார்த்தலாம். அல்ஜிப்ராலே 2 யூனிட் இருக்குது. ஒன்று பாலினாமியல்ஸ் ஒன்று, இன்னொன்று பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், 2 வேரியபிள்ஸ். பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்றது யூனிட் 3. ஸோ யூனிட் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸ், கிராஃபிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் த சொல்யூஷன், கன்சிஸ்டன்சி அண்ட் இன்கன்சிஸ்டன்சி. தட் மீன்ஸ் எக்ஸசைஸ் 3.1 ஃபுல்லாக இருக்குது.
3.1 இருக்குது, 3.2 இருக்குது. அடுத்து algebraic conditions for the number of solution of pair of linear equation two variables graphically இருக்குது. by substitution and elimination method மட்டும்தான் இருக்குது. that means exercise 3.3யும் 3.4ம் இருக்குது. substitution method and elimination method. ஸோ லிசன் பண்ணுங்கள். ஸோ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 3.1 இருக்குது. அடுத்து 3.2ல் உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் வரும். ஸோ இதுவும் இருக்குது. 3.3 பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் இதுவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3.4 எலிமினேஷன் மெத்தட் இது இருக்குது. அடுத்து 3.5 பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஸோ இது உங்களுக்கு கிடையாது. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் கிடையாது. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிம்பிள் சிச்சுவேஷனல் ப்ராப்ளம். தட் மீன்ஸ் வேர்ட் ப்ராப்ளம், சிம்பிளாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஈக்குவேஷன் ரெடியூசபிள் டு லீனியர் ஈக்குவேஷன். அப்போனா என்ன மீனிங் உங்களுக்கு, இந்த ரெடியூசபிள் டு லீனியர் ஈக்குவேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் மட்டும் இருக்குது. பட் கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் நமக்கு இருக்குது. அப்போது எக்ஸசைஸ் 3.6ம் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. எது மட்டும் இல்லை, 3.5 மட்டும் இல்லை. ஓகே, இது தேர்ட் யூனிட். நெக்ஸ்ட்டு நமக்கு அடுத்த சிலபஸில் பாருங்கள், யூனிட் 7 கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. ஸோ கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி இருக்குது. ஸோ கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைன்ஸ் இன் 2 dimensions, கான்செப்ட்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, கிராஃப் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா. அப்போ என்ன இருக்குது, கிளியராக தெரிஞ்சிச்சு. 7.1 அண்ட் 7.2 இருக்குது. அப்போ எது இல்லை உங்களுக்கு, 7.3 ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் இல்லை. ஸோ இப்போ டெக்ஸ்ட் புக்கில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி 7.1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 7.2 செக்ஷன் ஃபார்முலாவும் இருக்குது. அடுத்து 7.3 ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் கிடையாது, சிலபஸ்லாம் உங்களுக்கு கிடையாது. ஓகே, ஸோ 7.4 ஆப்ஷனில் இந்த ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி வர கொஷின். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 6th கொஷின் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதில் ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி, ஸோ இது உங்களுக்கு கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஜாமெண்ட்ரி. ஸோ ஜாமெண்ட்ரி அப்படின்னா என்னென்ன யூனிட் பாருங்கள். நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்கில் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள்ஸ் யூனிட் தான் நமக்கு என்னது, ஜாமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள்ஸ் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு ஒரு 9 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 9 பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரம். தட் மீன்ஸ் உங்களுக்கு யூனிட் 6 ட்ரையாங்கிள். ஸோ இது என்னது, ஜாமெண்ட்ரி யூனிட் 6. ஸோ இப்போ யூனிட் 6 தான் உங்களுக்கு என்னது, ஜாமெண்ட்ரி ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இதில் ஃபுல் யூனிட்டுமே உங்களுக்கு இருக்குது. இதில் எதுவுமே உங்களுக்கு என்னது ஒமிட்டட் கிடையாது. இதில் எல்லா தியரமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில். பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், இது வந்து பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமோட ஸ்டேட்மெண்ட். கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமோட ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள், த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். SSS தியரம், AAA தியரம், SAS தியரம். அப்புறமேல என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஏரியாஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள் தியரம், பித்தாகரஸ் தியரம், கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தியரம். ஸோ எல்லா தியரமோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா யூனிட் 6 ஃபுல்லாக படிக்கணும். ஓகே, இம்பார்ட்டண்ட் யூனிட். அடுத்து யூனிட் 6க்கு அடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரிக்னாமெண்ட்ரி. ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரின்றது என்னது, ஸோ யூனிட் 8. இதில் 2 யூனிட் இருக்குது, யூனிட் 8 and 9. பட் நமக்கு இதில் உங்களுக்கு டேர்ம் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரிக்னாமெண்ட்ரி யூனிட் 8, இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெண்ட்ரி மட்டும் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் யூனிட் 8. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் அன் அக்யூட் ஆங்கிள் ஆஃப் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ப்ரூஃப் ஆஃப் தர் எக்ஸிஸ்டன்ஸ், வேல்யூஸ் ஆஃப் த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் 30 டிகிரி, 45 டிகிரி அண்ட் 60 டிகிரி, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், ப்ரூஃப் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, sin ஸ்கொயர் + cos ஸ்கொயர் = 1, ஒன்லி சிம்பிள் ஐடென்டிட்டிஸ் டு பி கிவன் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் ஸோ இப்போ யூனிட் 8 ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 8.1 எக்ஸசைஸ் 8.1 பேஸ் பண்ணி வர கொஷின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 8.2 ஸோ இதுவும் உங்களுக்கு இருக்குது. பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேல்யூஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் 30 டிகிரி, 45 டிகிரி அண்ட் 60 டிகிரி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து எக்ஸசைஸ் 8.3 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ 8.3 உங்களுக்கு சிலபஸில் கிடையாது.
நெக்ஸ்ட்டு 8.4ல் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஐடென்டிட்டிஸ் மட்டும் இருக்குன்றாங்க. ஸோ சிம்பிள் ஐடென்டிட்டிஸ்னால் நம்மளுக்கு கொடுத்துருக்க சிலபஸில் கொடுத்துருக்க ஐடென்டிட்டி இதுதான் கொடுத்துருக்காங்க. காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஐடென்டிட்டி தான் இங்கே சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வர சிம்பிள் ஐடென்டிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. தட் மீன்ஸ் 8.1 படிக்கணும், 8.2 படிக்கணும், நெக்ஸ்ட்டு 8.4ம் படிக்கணும். அதில் சிம்பிள் ஐடென்டிட்டிஸ் இருக்கிறது மட்டும் படிங்க. அப்போ எது உங்களுக்கு ஒமிட் பண்ணியிருக்காங்கன்னா 8.3 கிடையாது. trigonometric ratios of complementary angle. நெக்ஸ்ட்டு யூனிட் மென்சுரேஷன். அடுத்து உங்களுக்கு என்ன பாருங்கள், மென்சுரேஷன். ஸோ மென்சுரேஷனில் என்ன யூனிட் பாருங்கள், ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள். தட் மீன்ஸ் யூனிட் 12. ஸோ யூனிட் 12 ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், motivate the area of a circle, area of a sector and segment of a circle, problems based on area and perimeter, circumference of the above set plane figure. In calculating the area of a segment of a circle, problem should be restricted to central angle of 60 degree and 90 degree only. Plane figure involving triangle, simple quadrilateral and circle should be taken. Okay, so next unit 12 எடுத்துக்கோங்க. ஸோ யூனிட் 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபுல் சிலபஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 12, ஸோ எக்ஸைஸ் 12.1 இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள்ஸ் பேஸ் பண்ணி, ஸோ இந்த எக்ஸாம்பிள் 3 பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து 120 டிகிரி பேஸ் பண்ணி 60 டிகிரி பேஸ் பண்ணி வருது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் கொஷின் தான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இங்கே, ரெஸ்ட்ரிக்டட் சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி 90 டிகிரி வர்றது மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. மற்றபடி கிட்டத்தட்ட எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த எக்ஸசைஸில் இருக்குது. ஸோ 60 டிகிரி 90 டிகிரி சம் மட்டும் இல்லை. ஸோ 12.2 ஃபுல்லாக இருக்குது. அடுத்து 12.3ல் பார்த்தீங்கன்னா பிளேன் ஃபிகர் இன்வால்விங் ட்ரையாங்கிள், சிம்பிள் குவாட்ரிலேட்டரல்ஸ் அண்ட் சர்க்கிள். ஸோ அந்த பிளேன் ஃபிகர் எதை பேஸ் பண்ணியிருக்கணும், ஒன்று ட்ரையாங்கிள்ஸு, சிம்பிள் குவாட்ரிலேட்டரல்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் மட்டும் இருக்கணும். ஓகே, ஸோ இது மாதிரி ட்ரையாங்கிள், ஸோ நார்மல் சிம்பிள் குவாட்ரிலேட்டரல், ஸோ இது மாதிரி சிம்பிள் குவாட்ரிலேட்டரல், சர்க்கிள்ஸ், ஸோ இதை மாதிரி பேஸ் பண்ணி வர்றது மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வரும். அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் காம்ப்ளிகேட்டடாக வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ், ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் அண்ட் குவாட்ரிலேட்டரில் இன்வால்வ் ஆகி வர ப்ராப்ளம்ஸ் மட்டும் உங்களுக்கு இருக்குது. தட் மீன்ஸ் கிட்டத்தட்ட இதில் எல்லாமே இருக்குது. 12.1 இருக்குது, 12.2 இருக்குது, 12.3 இருக்குது. பட் சம் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் ப்ராப்ளம் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ 12.2ல் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆங்கிள் 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி இருக்கிற கான்செப்ட் இல்லை. 12.3ல் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் ட்ரையாங்கிள், சிம்பிள் குவாட்ரிலேட்டர் அண்ட் சர்க்கிள்ஸ் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 12th யூனிட். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி லாஸ்ட். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் உங்களுக்கு ஒரு யூனிட் மட்டும்தான் நமக்கு இப்போ டேர்ம் 1ல் இருக்குது. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 15. அதில் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது எது உங்களுக்கு ப்ராபபிலிட்டி மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராபபிலிட்டியில் உங்களுக்கு ஃபுல் யூனிட் இருக்குது. இதில் எதுவுமே ஒமிட்டட் கிடையாது. ஸோ இதுதான் டேர்ம் 1 உங்களுக்கு சிலபஸ். ஸோ இந்த நவம்பர் டிசம்பரில் எக்ஸாம் எழுத போகிறது நீங்கள் இதுதான் எழுத போகிறீங்க. ஒன்லி 1 மார்க் கொஷின். 1 மார்க் கொஷினாக எம்சிக்யூ மட்டும் கிடையாது. எம்சிக்யூ கேட்பாங்க, கேஸ் ஸ்டடி, வேறு என்ன மாதிரிலாம் 1 மார்க்ஸ் கொஷின் பாசிபிலிட்டி இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு உண்டு. ஓகே, ஸோ இன்னும் ஒரே ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பாருங்கள். ஸோ மொத்தம் உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 பார்ட் இருக்குது இந்த சிலபஸில். நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8 யூனிட்ஸ், மொத்தம் 8 யூனிட்ஸ் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் படிக்க போகிறீங்க. டேர்ம் 1க்கு யூனிட் 1 2 3, நெக்ஸ்ட்டு 6 7 8 12 15. இந்த 8 யூனிட்ஸ் 4 5 6 7 8 யூனிட்ஸாக நீங்கள் டேர்ம் 1க்கு படிக்க போகிறது. இந்த ஒரு யூனிட்டுக்கான வெயிட்டேஜ் இங்கே இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன ஒமிட்டட் அப்படின்றத ரீகால் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் யூனிட்டில் 1.1 1.3 இல்லை, செகண்ட் யூனிட்டில் 2.3 இல்லை, அடுத்து தேர்ட் யூனிட்டில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3.5 மட்டும் இல்லை, அடுத்து யூனிட் 7 7.3 மட்டும் இல்லை, யூனிட் 6 ஃபுல்லாக இருக்குது, யூனிட் 8ல் 8.3 மட்டும் இல்லை, யூனிட் 12 and 15 ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த டேர்ம் 1 ஆன ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம இப்போ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒன்லி 1 மார்க் கொஷின் ஃபுல்லாக திருப்பி இந்த 8 யூனிட்ஸ் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டு ஒன்லி 1 மார்க் கொஷின் மார்க்கும் பேட்டர்ன் ஃபுல்லாக எடுத்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல்லாக எவ்ரி சண்டே எக்ஸாம் வச்சு 3 months மட்டும்தான் டியூரேஷன். ஒன்லி 3 months. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அண்ட் தென் நவம்பரில் கிட்டத்தட்ட சிலபஸ் முடிஞ்சிட்டு ஃபுல் ரிவிஷன் வரும்.
ஓகே, ஸோ இந்த டேர்ம் ஒன்றுக்காக ஃபுல்லாக பப்ளிக் எக்ஸாமுக்காக வித்தின் 1 to 5 days மேக்ஸிமம் வித்தின் ஆகஸ்ட்டில் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸு அந்த நம்பர் இருக்குது, தம்ப்நெயில் இருக்கிற நம்பரை கான் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல, பட் இந்த ஆகஸ்ட்லேருந்து வரப்போகிற சிலபஸ் ஃபுல்லாகவே இந்த 8 யூனிட்ஸ் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எடுக்க போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தம்ப்நெயில் இருக்கிற கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மார்க்ஸ் கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். இதுக்கு வரைக்கும் நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே என்னென்ன பண்ணணும், எப்படி படிக்கணும், என்னென்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த ஆன்லைன் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.